Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 2025 Volkswagen Tiguan R-Line கார் மாடலை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், ஜெர்மன் கார் மேக்கரான Volkswagen பாத்தீங்கன்னா அவங்களோட Tiguan R-Line SUV கார் மாடலை இந்தியால லான்ச் பண்றதுக்கான முயற்சிகள்ல இறங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த கார் கூடிய சீக்கிரம் இந்தியால லான்ச் ஆக போகுது. லான்ச் டேட் என்னன்னு வீடியோ போக சொல்றேன். வீடியோவை கண்டினியூவா பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த காருக்கான ப்ரீ புக்கிங்ஸ், அதாவது இந்த Tiguan R-Line காருக்கான ப்ரீ புக்கிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா Volkswagen ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நீங்கள் இந்த காரை புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நியர்பையில் இருக்க Volkswagen ஷோரூம் விசிட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பே பண்ணி நீங்கள் இந்த காரை புக் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, Volkswagen இந்த காருக்கான டோக்கன் அமௌண்ட்டை இது வரைக்கும் ரிவீல் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கட்டி இந்த காரை வந்து நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காரோட கீ ஹைலைட்ஸ், அதாவது இந்த Tiguan R-Line கார் மாடலோட கீ ஹைலைட்ஸை நம்ம குயிக்காக பார்த்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லிட்டர் TSI டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து Volkswagen கொடுத்துருக்காங்க. இந்த கார் மாடலில் உங்களுக்கு 7 ஸ்பீட் டுவெல் கிளட்ச் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 204 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா 320 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த Tiguan R-Lineல Volkswagenோட 4 மோஷன் சிஸ்டம் வந்து Volkswagen கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த Volkswagen Tiguan R-Line கார் மாடல் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு CBU யூனிட்டா தான் வருது. அதாவது கம்ப்ளீட்லி பில்டப் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு கம்ப்ளீட்லி பில்டப் யூனிட்னா ஒன்றும் புரியலப்பா, கரெக்டாக சொல்லு அப்படின்னீங்கன்னா, CBU யூனிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, கார் வந்து டோட்டலாக அவங்களோட கண்ட்ரிலேயே ஃபுல்லாக அசெம்பிள் பண்ணி அவங்க இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து கம்ப்ளீட்லி பில்டப் யூனிட்னு அர்த்தம். ஸோ இந்த Volkswagen Tiguan R-Line பார்த்தீங்கன்னா CBU ரூட் வழியாக தான் இந்தியாவுக்கு வருது. கைஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ அவுட் கோயிங்ல இருக்க செகண்ட் ஜெனரேஷன் Tiguan மாடல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இந்தியாவில் தான் அசெம்பிள் பண்ணியிருக்காங்க வயா CKD கிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது CKD கிட் அப்படின்னா என்ன அப்படின்னா கம்ப்ளீட்லி நாக் டவுன் கிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கார் பார்ட்ஸ் வந்து அவங்களோட கண்ட்ரில இருந்து நமக்கு இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க, நம்ம அந்த பார்ட்ஸ் எல்லாம் இங்கே இம்போர்ட் பண்ணி டோட்டலாக காரை அசெம்பிள் பண்ணுறது தான் அந்த CKD கிட்கான அர்த்தம். இப்போ இந்த அப்கமிங் தேர்ட் ஜெனரேஷன் Tiguan R-Line பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு டோட்டலாக CBU ரூட் வழியாக தான் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த Volkswagen Tiguan R-Line கார் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அது என்னென்ன கலர்ஸ்ன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிஸ்டர் சில்வர் மெட்டாலிக் கலர், செகண்ட் பார்த்தீங்கன்னா பெர்சைமன் ரெட் மெட்டாலிக் கலர், தேர்ட் பார்த்தீங்கன்னா நைட் ஷேட் ப்ளூ மெட்டாலிக் கலர், ஃபோர்த் பார்த்தீங்கன்னா கிரெனடிலா பிளாக் மெட்டாலிக் கலர், ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா ஓரெக்ஸ் ஒயிட் மதர் ஆஃப் பியர்ல் எஃபெக்ட், சிக்ஸ்த் பார்த்தீங்க அப்படின்னா சிப்ரசினோ கிரீன் மெட்டாலிக் கலர். இந்த 6 கலர்ஸில் உங்களுக்கு இந்த Tiguan R-Line கார் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம். கைஸ், ஸ்டாண்டர்ட் Tiguan SUV கம்பேர் பண்ணும்போது இந்த Tiguan R-Lineல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் Volkswagen கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரண்ட் கிரில், ஆர் பேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் பேனல்ஸில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் R-Line ஸ்பெசிஃபிக் ஃப்ரண்ட் ஸ்போர்ட் சீட்ஸும் இந்த Tiguan R-Lineல உங்களுக்கு Volkswagen கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ஸ்லிம்மர் ஸ்லீக்கர் ஹெட் லேம்ப்ஸ் அப்புறம் டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. மெஷ் பேட்டர்ன் கிரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல் லென்த் லைட் பார் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்வின் ஸ்போக் டுவெல் டோன் அலாய் ட்ரிம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 20 இன்ச்ல டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நியூ டேஷ்போர்ட் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலிமினேட்டட் பேனல் வந்து பேசஞ்சர் சைடில் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10.25 இன்ச்சில் டிஜிட்டல் காக்பிட் கொடுத்துருக்காங்க. லார்ஜர் 12.9 இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ரீவேம்ப்டு ஏசி வென்ட் டிசைன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் எனக்கு ஹைடெக் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்களோ இந்த Volkswagen Tiguan R-Line கார் மாடல் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆப்டான சாய்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கார் உங்களுக்கு வந்து ஆப்டாக இருக்கும். ஏன்னா இந்த Tiguan R-Lineல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து Volkswagen கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 2 ADAS கிடைக்குது, ஹெட் அப் டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, டிரைவ் செலக்டார் ஸ்விட்ச் வந்து உங்களுக்கு கிடைக்குது, 8 ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வயர்லெஸ் சார்ஜிங் ஃபீச்சர் உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிளெண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வித் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜியும் வந்து உங்களுக்கு இந்த Volkswagen Tiguan R-Line கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கைஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த Volkswagen Tiguan R-Line பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உங்களுக்கு ஃபுல்லி இம்போர்ட்டட் மாடலாக தான் CBU ரூட் வழியாக வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கம்ப்ளீட்லி பில்டப் யூனிட்டாக CBU ரூட் மூலியமாக வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் Volkswagen இந்த Tiguan R-Lineனை இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலியமா இந்தியன் மார்க்கெட்டுக்கு அவங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா
உங்களுக்கு என்ன சொல்றது, இந்த டிகோன் ஆர்லைன் மூலியமா அவங்க ஒரு ஸ்போர்ட்டியர் நிறைய டெக்னாலஜி இருக்கக்கூடிய அட்வான்ஸ் வெஹிக்கிள் வந்து இந்தியாவுக்கு எங்களால கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டி டிசைன் உங்களுக்கு கிடைக்குது. இன்ஜினும் பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹைடெக் இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த டிகோன் ஆர்லைன்ல Volkswagen கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இது மூலியமா பாத்தீங்கன்னா இந்த கார் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் இந்தியன் மார்க்கெட்ல ஒரு சிக்னிஃபிகன்ட் இம்பாக்ட் இருக்கும்னே நம்ம சொல்லலாம். எல்லாம் ஓகேப்பா, காரோட லான்ச் டேட் சொல்லு அப்படின்னா, இந்த கார் லான்ச் எப்போ ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஏப்ரல் 14 அன்னைக்கு இந்த டிகோன் ஆர்லைனா Volkswagen லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் பவன்.